ஸோ ஹாய் ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காட் பாஸ் மன்னோட சாப்டர் 34 35 தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளமுடி மாமா வந்துட்டு நம்ம சன் இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யார் கேட்டான்னா நம்ம ஓனர் இருக்கா இல்லையா, ஜிம் ஓனர் அவர்கிட்ட. ஸோ அவரை பார்த்தோன்னே நம்ம சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஷாக் ஆகிடுறான். ஏன்டா ஷாக் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் முன்னே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது தெரியும், நீங்கள் தானே வந்து அந்த ப்ரோ பாக்ஸர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ என்னோட இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது என்னை உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க, ஜிம்மில் இருக்கிற எல்லாருமே. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோ பாக்ஸராக என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஏய் தம்பி இவர் வந்து ஏதோ பண்ணியிருக்காரா பாக்ஸிங்கில் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இவர் ஒரு ரெக்கார்டே வச்சிருக்காரு, 20 மேட்ச் விளாண்டுருக்காரு, 20 மேட்ச்லையுமே வின் பண்ணியிருக்காரு, 20 மேட்ச்சுமே கேவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நம்ம டேரக்டர் இருக்காச்சு, அதாவது நம்ம ஜிம் ஓனர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு ஹெல்மெட்டை கட்டிட்டு என்னை பற்றி நானே பெருமையாக சொல்லிக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல அவன் சொல்கிறது உண்மை தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானா. சொல்லும்போது எல்லாமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்ப்பா எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ நார்மலாக தான் இருக்கீங்க, ஒன்றும் வித்தியாசமெல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வந்துட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா. ஸோ இதெல்லாம் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனருக்கு செம்மையாக காண்டாவது, டே கடைசி வரையும் எனக்கு கண்டுக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக காண்டாவர். இப்படி ஒரு காண்டாகிட்டு இருக்கும்போதே நம்ம சன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ஜொலிக்குது, மூஞ்செல்லாம் பிரகாசமாகுது, நான் இவர் முன்னாடியே நிற்கிறேன், ஐயோ ஒரே வெக்கமாக வருதே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாண்ட ஒவ்வொரு மேட்சும் தெரியும், நீங்கள் தான் என்னோட பெரிய முன்னுதாரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை போட்டு புகழ்ந்து தள்ளுறான். ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதாக ஆகிடுது. தடவை, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தடவையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை புகழ்ந்து பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நீ ஜிம்மில் வந்து எவ்வளோ இடம் வேணால் எடுத்துக்க, இந்த என்னோட பாக்ஸிங் ட்ரூல்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துக்க அப்படின்னு வந்து நிறைய வாரி வழங்குறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் ஆஜனை வீட்டில் வரதுக்கு வந்துன்னா வந்திருப்பாங்களா 2 பேரும் அப்படியே ஒரு வாக்கு வந்திருப்பாங்க. ஸோ லவர்ஸ் இல்லையா, வாக்கு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம வரும்போது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்குறான் ஹாஜன் கிட்ட, என்ன அப்படின்னா உனக்கு மற்றவங்கள கட்டி பிடிக்கிறது ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இதாகிட்டு, அப்படி என்ன ஜலஸ் ஆகிறியா மற்றவங்களை கட்டி பிடிச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கேட்குறாங்களா. சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா, நான் சும்மா கியூரியாசிட்டி கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனை அப்படியே வந்து தொல்லை பண்ணுறான், நீ கண்டிப்பாக ஜலஸில் தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் மறுநாள் தான் ஸ்கூலில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்களா. ஸோ ஹீரோ வந்து சொல்கிறான், நான் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகணும், எனக்கு பாக்ஸிங்கில் பேசிக் சொல்லிக் கொடு, நான் அந்த கிக் பாக்ஸரை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னுக்கிட்ட கேட்டுட்ருக்கோம். நம்ம ஹீரோ நம்ம சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ நீ பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கற்றுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமாக ஆனால் கற்றுக்கணும், ரொம்ப நேரம் எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கா. ஸோ போயிட்டுருக்கும்போதே நம்ம இவன் இருக்கான் இல்லையா சன்னு, அவன் வந்துட்டு இந்த ஜம்பிங் ரோப்பை பிடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனது ஜம்பிங் ரோப்பா, இதை வச்சு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கானா. ஸோ நம்ம சன்னு அப்போ தான் லெசன் எடுக்கிறான், நீ ஆப்போனண்ட்டோட ரிதம் தெரிஞ்சுக்கணும், அப்படின்னா தான் வந்து அவனோட இதுலேருந்து பஞ்சில் வந்து உன்னால் வந்து டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சில் ஒரு பஞ்சு விடுறானா. இப்போ பஞ்சு விடும்போது ஹீரோ அதை வந்து கவனிக்கவே இல்லையாட்டுக்கு. ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறானா, அதை கவனிக்கவே இல்லை, எதுக்கெல்லாம் மூஞ்சிலே குத்துனேன் அப்படின்ட்டு. சாரிப்பா நீ கவனிக்காத நானும் கவனிக்கல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் தான் காட்டுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த பிரிட்ஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிற என்னடா அவன் இவ்வளோ வேகமாக ஓடுறான் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பிங் ரோப் இருக்கு இல்லையா, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த ஒரு பாலை வந்து தலையில் கட்டி விட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுமா. ஸோ நம்ம சன்னு பண்ணுற மாதிரிங்க அந்த மாதிரி வந்துட்டு பஞ்ச் பண்ணுமா, நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக வரல. ஸோ அடுத்து சின்னதாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்டு வச்சுக்கிட்டு பஞ்ச் பண்ணுற மாதிரி ஜிம்மில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்களா, பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறாங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ரோப் வந்து யூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படி விழுந்தப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், ஏன்ப்பா இந்த ட்ரைனிங் பண்ணி டெய்லியும் தனியாக பண்ணிகிட்டு இருந்த அந்த மாதிரி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னு சொல்கிறான், உண்மையிலே நீ பெரிய ஆளுதாப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் அப்படின்னா கொடுத்த ட்ரைனிங் அந்த மாதிரி. ஸோ நம்ம சன்னு வந்துட்டு ரொம்ப நாளாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா, நம்ம ஹீரோ நீ தான் ஃபஸ்ட் டைம் செய்யலாம், அதனாட்டி அவனுக்கு வந்து அப்படி இருக்குது. ஸோ போக பழகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நம்ம சன்னு இருக்க இல்லையா, அவன் வந்துட்டு கேட்குறான், இந்த ட்ரைனிங் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், நீ இதை பண்ண அப்படின்னா நீ சீக்கிரம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்கிறான். ஸோ அப்படியே அதை கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன சந்து மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வரானுங்க. ஸோ 2 பேரும் என்ன பேசுகிறானுங்க அப்படின்னா, அவன் இருக்கான்ல அவன் ஒரு பிச்சைக்காரன்,
ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஏன்ப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறான். ஏன்னா அவங்க பரம்பரையே பிச்சைக்காரங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறான். ஸோ யார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரையோ பில்லி பண்ணியிருப்பான் போல அவனை கலாய்க்கிறான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அப்படின்னு வந்து கத்துட்டான். யாரடா பண்ணின்னு திட்டுற, கொஞ்சம் பின்னாடி பாரு, உன்ன மாதிரி வேற எவனோ பண்ணி மாதிரி இருக்கானா, நீ தானே பண்ணி மாதிரி இருக்க, அப்போ நீ தான்டா பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறானா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சன்னு பார்த்துட்டு ரைட்டு இன்னைக்கு வந்து சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 34 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. யார் அவன் என்னன்னே தெரியல. நம்ம ஹீரோ பாட்டுக்கும் போகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், அவன் என்னன்னே தெரியல. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காண்டி அடிக்கிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ சாப்டர் 35 ஓப்பன் பண்ணால் போன சாப்டர்லேயே ஒரு ஒரு அடி ஒன்று வாங்கியிருப்பான் இல்லையா மூஞ்சிலே. ஸோ அதில் தான் வந்து நிற்கான். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தி இந்த மாதிரி யாராவது அடி வாங்கினாங்கன்னா நீ யாருன்னு தான் கேட்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஏன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் மூஞ்சில் ஒன்று பக்குன்னு வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். இப்படி மூஞ்சில் வைக்கும்போது ஏய் உனக்கு என்னடா பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, என்னடா பேசி முடிக்கிறதுக்குள்ள எதுக்கடா போட்டு அடிக்கிற, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணிமா இருக்கான்ல அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு உன் பேண்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பக்கு 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 பக்குன்னு குத்த ஆரம்பிக்கிறான். இப்படி குத்த ஆரம்பிக்கும் போது அது எவ்வளோ காசு தெரியுமா, உனக்குலாம் எங்கேயா ஃபேஷனில் டேஸ்ட் இருக்காடா, ஏன்டா விவசாய கட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை கிரிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிடறான். இது வந்துட்டு டோஜோ தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறான். ஸோ நம்ம சன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அவனுக்கு வந்து டோஜோ தெரிஞ்சிருக்கு, இது கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் நடக்கிறத வந்து காட்டுறாங்க, பாஸ்ட்டில் நடக்கிறத காட்டுறாங்க. ஸோ நீ எந்த அளவுக்கு முன்னாடி மூவ்மெண்ட் போறியோ அந்த அளவுக்கு பின்னாடி மூவ்மெண்ட் பண்ணணும், பேக் ஸ்டெப் மாதிரி பின்னாடி மூவ்மெண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் அவன் எனிமிக்கிட்ட இருந்து தப்பிச்சு கிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வித்தியாசமாக ஒரு போஸ் கொடுப்பானா விளங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் சன்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுறான். இவன் கிரிப் பண்ண வரும்போதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பின்னாடி போயிடறான். ஏன்னா ட்ரைனிங் எடுத்திருக்கான் இல்லையா, டக்குன்னு பின்னாடி போயிட்டு அவனோட லாங் பஞ்ச் மூலியமாக மூஞ்சிலே ஒரு குத்து வந்திருக்கான். ஸோ இந்த குத்தை நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதே இடத்துல கீழே விழுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்திருப்பான், மேலே வந்துட்டு நம்ம சன் இருந்திருப்பான். ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான். ஓகேங்களா. ஸோ அந்த பண்ணிமா இருக்கான்ல, ஸோ அது குண்டா இருக்கான்ல, ஸோ அவன் வந்துட்டு ஹீரோ சட்டையை பிடிச்சிட்டு அவனை நீ மாட்டினடா தக்காளி மண்டையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு யாருக்கிட்டா மாட்டினா ராஜான்னு சொல்லிட்டு அவன் கட்டவரில் பிடிச்சி ஒடிச்சு விட்டுறானா. ஒடிச்சு விட்டோன்னே ஐயோ என் விரல் அது உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இப்போதான் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வலிக்கிறதே இப்போ தான் ரியலைஸ் பண்ணிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் கத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே புக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சு செம்மையாக வந்துட்டு விழுது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு இதே பொழப்பாக போச்சு. ஒன்றா போய் கும்பலாக வரவன்ட்ட போய் சண்டை போடுறது சோலோவா. ஸோ இவன் இப்படி அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிறத இவன் செட் ஆஃப் அல்லக்கை இருக்காங்களா அவங்க பார்த்துருப்பாங்க போல். ஸோ அவங்கள அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ ஒன்று அவுட்டு, அப்புறம் ரெண்டாவது நீ வா நீயா அவுட்டு, அப்புறம் மூணாவது நீ வா நீயா அவுட்டு, ஒருத்தனை ஒன்றும் ஒழுங்கா இல்லையே, அப்புறம் நாலாவது நீயாவது ஒழுங்கா அடிப்பியா, நீ ஏன் அவுட்டு, படம் போங்கடா அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மை தான் காட்டுறாங்க. ஸோ ஜிம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் சன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மூஞ்சில் எப்பயுமே இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்காங்க, அதாவது பேண்டேஜா ஒட்டிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ கையெல்லாம் நடுங்குது. ஏன் அப்படின்னா பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருப்பான், அதோ கையோட போய் வந்து ஆடி கொடுத்துருப்பான் இல்லையா, ஸோ கையெல்லாம் நடுங்குது. ஸோ அதெல்லாம் காட்டுறாங்க. நம்ம சன்னு வந்துட்டு சொல்கிறான் நீ இதே மாதிரி போயிட்டு இருந்த அப்படின்னா உடம்பு வந்துட்டு ரொம்ப ஏதாவது வீக் ஆகிடும், ஸோ கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணுறான், ஃபைட் பண்ணுறான் இல்லையா, ஸோ அதனாட்டி கொஞ்சம் ரெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீ கண்டிப்பாக அந்த கிக் பேக் சொல்லிட்டு அடி வாங்காமல் போக மாட்டியாட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். உனக்கு எவ்வளோ ஸ்கில் இருந்தாலும் உனக்கு ஸ்டாமினா ரொம்ப முக்கியம். ஸோ அதனாட்டி வந்து நீ எந்த ஃபைட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஃபைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ரெஸ்ட்டு முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெள்ளமுடி மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஒரு சின்ன தெரு மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே வந்து நோ ஸ்மோக்கிங்னு போர்டு போட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த தெருவில் காமிக்கும் போது நம்ம ஹாஜின்னு ப்ளஸ் அவங்க அப்பா அம்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஹாஜின் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு வெளியே போயிருப்பாங்க போல். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் ஒன்றா வீட்டுக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ஏதோ ஆனிவர்சரி கொண்டாட போயிருப்பாங்களா. என்ன ஆனிவர்சரினா அவங்க டேட் பண்ணி இதோட 20 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனிவர்சரி கொண்டாட போயிருப்பாங்களாம். ஸோ அந்த ஆனிவர்சரி போயிட்டு வரும்போது தான் பின்னாடி வந்துட்டு நம்ம இவன் இருக்கான் இல்லையா சிவப்பு மண்டியன் கிக் பாக்ஸரு, அவன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வருவான். என்னடா அவங்க அப்பா அம்மா எப்பயுமே கூடயே இருக்காங்க, நான் காலம்போல எப்படி பின்னாடியே போயிட்டு இருக்கணுமா, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அன்னைக்கு நான் யாருங்கிறத அவளுக்கு காட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே பின்னாடி நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு தம்பி இங்கே தான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதே ஸ்மோக் பண்ணக்கூடாதா, அதை சொல்கிறேன் நீ யாரா, நீ என்ன போலீஸா அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஐடி எடுத்து காமிக்கிறாரு. சரி சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் இங்கே ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு
அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே கிளம்புறானா, கிளம்பும்போது அவன் பேர் சொல்கிறாரு. நீ தானே கிம்மு, சிவப்பு மண்டை, அசிங்கமான மூஞ்சி, கருப்பான கண்ணு, நீ தானே கிம்மு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேரை சொல்கிறாரு. என்னடா வந்தாலும் நம்ம பேரை சொல்கிறான், யாரா சொல்லியிருப்பா அப்படின்னு வந்து யோசிக்கும் போது சமீப காலமாக இந்த ஹாஜின் வீட்டு சுற்றியே ஒரு இந்த மாதிரி சுற்றி வேணான்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. அதான் உன்னை பிடிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு 2-3 நாளாகவே நைட்டில் தூக்கம் இல்லை தெரியுமா? உன்னால் எவ்வளோ டார்ச்சரு, ஒழுங்காக வந்து உன் ஐடி காமிச்சிட்டு போ, நீ தான் வெளியினா ஐடி காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லும் போது அவன் கிம் இருக்கான் இல்லையா, ஸோ அந்த வேலை சிவப்பு மண்டை அவன் வந்து அங்கே வந்து தலை தெறிக்க ஓடுறான். தம்பி நான் உன்னோட ஃபாஸ்ட்டு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கா இல்லையா டிடெக்டிவ், அவர் இவனோட ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. வெள்ளை சிவப்பு மண்டை இருக்கான்ல, அவன் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடா, ஆகா இருந்தாலும் என்னன்னா வெறி கொண்டு ஓடி வரான் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஒரு பிளாக் கலர் கார் வந்துட்டு நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஸோ டிடெக்டிவ் அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மோதுது, அதிகமாக இல்லை சும்மா லைட்டாக மோதுது. யார் என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோதி விட்டுறாங்க. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காரு, நல்ல வேலை அவன் பொறுமையாக மோதுனா, வேகமாக வந்து இடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக செத்துருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ காருக்குள்ளே இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இறக்கி விட்டு டக்குன்னு உள்ளே ஏறு, அதாவது கிம் டக்குன்னு உள்ளே ஏறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ யாரா நீன்னு கேட்கும்போது டேரக்டர் கிம் தான் அனுப்பிச்சு வச்சாரு, டக்குன்னு உள்ளே ஏறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறானா. ஸோ டக்குன்னு அவனு பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறிக்கிறான். ஸோ ஏறிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, சீக்கிரம் வண்டி எடு, அந்த டிடெக்டிவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் சொன்னவொடனே பார்த்தீங்கன்னா டிரைவரும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக வண்டியை ரிவர்ஸ் எடுத்து அங்கேருந்து கிளம்பிடுவாப்பில். ஸோ அப்படி கிளம்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் இல்லையா டிடெக்டிவ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் பார்ப்பாரு, நம்பர் பிளேட் சரியாக தெரியல போல். ஸோ அப்படி தான் காட்டுறாங்க, பார்க்கலாம். ஸோ அப்படியே கட் பண்ணால் ஏதோ ஒரு பார்க்கிங் ஏரியாவில் தான் அந்த கார் நிற்கிது, அந்த பிளாக் கலர் கார் நிற்கிது. உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸுப்பா, நேரம் விட்டுருந்தா வந்தாலும் என்னை பிடிச்சிருப்பான். டேரக்டர் கிம் உண்மையிலுமே ஆசம் தான், பிளான்லாம் செம்மையாக போடுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது, சரி நீ யார், டேரக்டர் கிம் அமிச்சான்னு சொன்னீங்க, நீ யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது, நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூடிஸ்லாம் கழட்டி விட்டு கேப்லாம் கழட்டி விட்டு காமிச்சோடனே நீ யார்ப்பா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தே அப்படின்னு சொல்லும்போது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. உன்னைய வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரில, செம்ம கோபமாக வருது. உன்னைய வந்துட்டு போலீஸில் ஒப்படைக்கிறதா இல்லை வந்துட்டு அப்படியே உயிரோடு எரிக்கிறதா தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 35 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் அந்த அதாவது இவன் பேர் எனக்கு மறந்து போச்சுங்க, சிவப்பு மண்டைன்னு சொல்லலாம். ஸோ இந்த சிவப்பு மண்டைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.